வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். ஐயப்ப பக்தர்களை கேரள அரசு பாதுகாக்க தவறிவிட்டது குறித்து மக்களவையில் விவாதிக்கப்படும் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜோதி தரிசனம் முடித்து ஊர் திரும்பிய பக்தர்கள் புலிமேட்டில் நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். விபத்து நடந்த பகுதிகளை பார்வையிட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், கேரள அரசு மெத்தன போக்கினால் ஐயப்ப பக்தர்களை பாதுகாக்க தவறிவிட்டது என்றும், இந்த விபத்து குறித்து விசாரிக்க கமிஷன் தேவையில்லை, நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்திய அவர், ஐயப்பன் கோவிலை புனித யாத்திரை மையமாக மாற்ற வேண்டும் என்றும், இந்த விபத்து குறித்து மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சுஷ்மா சுவராஜுடன் கர்நாடக மக்களவை உறுப்பினர் சதானந்த கவுடா, கேரள மாநில பாஜக தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். முன்னதாக வண்டி பெரியார் அருகே உள்ள வாலார்டி தேயிலை எஸ்டேட்டில் ஹெலிகாப்டர் மூலம் வந்திறங்கிய சுஷ்மா தனி ஜீப் மூலம் 16 கிலோமீட்டர் பயணித்து புலிமேடு பகுதிக்கு சென்று விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டார். I raised this question in the parliament and I will say that the recommendations which have been given by various commissions should be implemented at the earliest so that such tragedy is not repeated next year. திருச்சி மாவட்ட நலப்பணி நிதிக்குழுவின் ஒரு அங்கமான பிரேஸ் அமைப்பு போட்டி தேர்வுகள் எழுத விருப்பமுள்ள இளைஞர்கள் இலவச பயிற்சி பெற அழைப்பு விடுத்துள்ளது. பிரேஸ் அமைப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்ட நல பணிக்குழு கட்டிட வளாகத்தில் செயல்பட்டு வருகின்றது. இம்மையத்தில் நடத்தப்பட்ட TNPSC குரூப் 2 எழுத்து தேர்வில் 11 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று மேலும் நேர்காணலுக்கு செல்ல இருக்கிறார்கள். TNPSC குரூப் 2 எழுத்து தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள் மாதிரி நேர்காணலுக்கு 27ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் UPSC மூலம் நடத்தப்படும் IAS, IPS மற்றும் இதர பணிகளுக்கான தேர்விற்கு இலவச பயிற்சி அளிக்கப்படுகின்றது. TNPSC மூலம் நடத்தப்படும் தொகுதி 1 மற்றும் 2 பல்வேறு தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது. வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மூலம் நடத்தப்படும் தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆங்கிலம் மற்றும் ஆளுமை திறன் மேம்பாடு சார்ந்த பயிற்சிகளும் நடத்தப்படுகின்றது. நேர்முக தேர்வுக்கு மாதிரி நேர்முக தேர்வு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. குழு விவாதத்திற்கான பயிற்சியும் இலவசமாக அளிக்கப்படுகின்றது. போட்டி தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு தேவையான பல்வேறு நூல்கள், ஆளுமை திறன் மேம்படுத்த தேவையான நூல்கள் கொண்ட நூலகம் மற்றும் இன்டர்நெட் வசதிகளும் இம்மையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே போட்டி தேர்வுகள் எழுத விருப்பம் உள்ள உரிய கல்வி தகுதி உடைய இளைஞர்கள் இம்மையத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் என பிரேஸ் அமைப்பின் காப்பாளர் டாக்டர் சேவை கோவிந்தராஜன் தெரிவித்துள்ளார். புகழூர் காகித ஆலையின் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைய உள்ளதாக தமிழக துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூர் அருகே உள்ள காகிதபுரத்தில் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் உலகத்தரம் வாய்ந்த நவீன் காகித உற்பத்தி இயந்திர தொடக்க விழாவை முதல்வர் கருணாநிதி சென்னையில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்து ஆலய சமூக நல பணிகளுக்கான நிதி உதவிகளை வழங்கி துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசிய போது, தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் தொழில்துறை மூலம் 43 தொழில் நிறுவனங்களில் 50,613 கோடி மதிப்பீட்டில் தொழில் முதலீடு செய்துள்ளதாகவும், இதனால் பல்லாயிரக்கணக்கானோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைத்து வருகிறது என்று பெருமிதத்துடன் கூறிய அவர், வரும் காலத்தில் TNPS சார்பில் 2.5 கோடி ரூபாய் செலவில் பாலிடெக்னிக் கட்டப்பட்டு ஆண்டுக்கு 100 மாணவ மாணவிகள் இலவசமாக தொழில்நுட்ப கல்வி பயின்று பயனடைய உள்ளனர் என்றும், காகித ஆலையில் இதற்கு முன்பு 52,372 ஏக்கர் பரப்பளவில் காகித ஆலைக்கான மரக்கூழ் தயார் செய்யும் மரங்களை இப்பகுதி விவசாயிகள் வளர்த்து வந்ததால் 11,014 விவசாயிகள் பயனடைந்து வந்தனர் என்றும், 2010-13 ஆண்டு 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மரக்கூழ் தயாரிக்கும் மரங்கள் பயிரிட உள்ளதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைய உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனமும் தமிழக அரசும் மும்முரமாக செய்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி, வனத்துறை அமைச்சர் செல்வராஜ், முன்னாள் MP பழனிசாமி, நன்னியூர் ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் சத்துணவு திட்டத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு முறையான ஊதியம் மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்குவதில் தமிழக அரசு மெத்தனம் காட்டி வருவதாக கூறி இந்த துறை ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். அரசு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பணி நீக்கம், தற்காலிக பணி நீக்கம் என்று கடுமையான தண்டனை வழங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அரசின் திட்டங்களில் பாரபட்சம் காட்டப்படுவதாக கண்டித்தும் உணவு செலவு தொகையை 3
உயர்த்திவிட வலியுறுத்தியும் பணி நீக்கம் செய்தவர்களை மீண்டும் பணி அமர்த்திட வலியுறுத்தியும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் இன்று திருச்சி எஸ்பி பள்ளி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சத்துணவு பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. தொழில் அதிபர் பீனா கண்ணனின் இந்திய பட்டுப் புடவைகள் பற்றிய புத்தகத்தை பிரபல திரைப்பட நடிகை சபானா ஆஸ்மி கேரளாவில் வெளியிட்டுள்ளார். பட்டுப் புடவைகள் குறித்த முதல் புத்தகமான தொழில் அதிபர் பீனா கண்ணனின் புக் ஆஃப் இந்தியன் சில்க் சாரீஸ் என்ற நூல் கேரளாவில் வெளியிடப்பட்டுள்ளது. கொச்சி மாவட்டம் எர்ணாகுளத்தில் உள்ள கேட்வே ஹோட்டலில் பிரபல திரைப்பட நடிகையும் சமூக சேவகருமான சபானா ஆஸ்மி பீனா கண்ணனின் புக் ஆஃப் இந்தியன் சில்க் சாரீஸ் புத்தகத்தை வெளியிட்ட இந்த விழாவில் தொழில் அதிபர்கள், கலை உலகத்தினர், ஊடகத்துறையினர் பெருமளவில் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் வாயலார் ரவி கலந்து கொண்டு பீனா கண்ணனின் புக் ஆஃப் இந்தியன் சில்க் சாரீஸ் நூலின் முதல் பிரதிநிதியை பெற்றுக் கொண்டார். தேனி மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மறுத்த வருவாய்த்துறையினரை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் அறப்போராட்டம் நடத்தியுள்ளனர். தேனி மாவட்ட பார்வையற்றோர் மற்றும் ஊனமுற்றோர் சங்கம் சார்பாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 2009ஆம் ஆண்டு அரசுக்கு மனு கொடுக்கப்பட்டது. முதல்வர் தனி பிரிவிற்கும் சம்பந்தப்பட்ட துறைக்கும் நகல் அனுப்பியதை தொடர்ந்து 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்டா வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் பல மாதங்களாகியும் பட்டா வழங்க அதிகாரிகள் மறுத்து வந்ததால் கடந்த சில மாதங்களுக்கு முன் தேனி மாவட்டத்திற்கு வந்திருந்த துணை முதல்வர் ஸ்டாலினிடம் புகார் செய்துள்ளனர். நோக்கம்பட்டி சமத்துவபுரம் அருகே உள்ள புறம்போக்கு நிலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்க ஏற்பாடு செய்வதாக துணை முதல்வர் மாற்றுத்திறனாளிகளிடம் தெரிவித்தார். ஆனால் அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதால் ஏமாற்றம் அடைந்த மாற்றுத்திறனாளிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்தும் உடனே வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் மாற்றுத்திறனாளிகள் தேக்கம்பட்டி சமத்துவபுரம் அருகே சாலையோரத்தில் திடீர் அற போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊனமுற்றோர் சங்க தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த அற போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். திருச்சி அருகே பிணத்தை எரிக்கவும் புதைக்கவும் இடம் இல்லாமல் அவதியுறும் மக்கள் சுடுகாட்டிற்கு இடம் ஒதுக்க கோரி அரசை வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் சோம்பரசம்பேட்டை 5வது வார்டுக்கு உட்பட்ட கீழவயலூர் மற்றும் பாப்பாக்குறிச்சி பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இறப்பு ஏற்பட்டால் 5 கிலோமீட்டர் தொலைவு சென்று வாய்க்கால்களின் ஓரம் பிணங்களை எரிக்கவோ புதைக்கவோ வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த பகுதியில் இடுகாட்டிற்கு இடம் ஒதுக்கி கொட்டகை அமைத்து தர வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால் இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் தங்களுடைய குடும்ப அட்டைகளை அரசாங்கத்திடம் திருப்பி கொடுத்து விடுவோம் என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலியில் 1 மணி நேரத்தில் 35,000 மரக்கன்றுகளை நடவு செய்து மாற்றுத்திறனாளிகள் கிண்ண சாதனை புரிந்துள்ளனர். நெல்லை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை நிறுவனங்களின் கூட்டமைப்பு, தஸ்லான் பவுண்டேஷன், ஈஷா பவுண்டேஷன், இரட்சண்ய சேனை, இந்திய செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மூலம் 1 மணி நேரத்தில் 35,000 மரக்கன்றுகள் நடும் கிண்ண சாதனை தொடக்க விழா நெல்லையில் இன்று நடைபெற்றது. காலை காது கேளாதோர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மனோகர் முன்னிலை வகித்தார். செஞ்சிலுவை சங்க செயலாளர் பிரபாகர் அனைவரையும் வரவேற்றார். 1 மணி நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் மூலம் 35,000 மரக்கன்றுகள் நடும் கிண்ண சாதனையை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் TPM மைதீன் கான் தொடங்கி வைத்தார். ரமணி, சுவாமி நாகரூபா, ரவிகுலராமன், மித்ரசேகரன், பெஞ்சமின் தயா, நெப்போலியன் உட்பட பலர் விழாவில் பங்கேற்றனர். பழம்பெரும் விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனுக்கு திருநெல்வேலியில் தமிழக செய்தித்துறை அமைச்சர் மணிமண்டபம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். நெல்லை நீதிமன்றம் அருகே விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற அனைவரையும் ஆட்சியர் ஜெயராமன் வரவேற்றார். தமிழக செய்தித்துறை அமைச்சர் பரிதி இளம்வழுதி மணிமண்டபத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். பின்னர் பெல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய பரிதி இளம்வழுதி சகோதர சமத்துவத்தை பேணி காப்பதில் நெல்லை மாவட்டத்திற்கு தனி இடம் உண்டு என்று கூறினார். வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சியே மீண்டும் அமையும் என்றும் அப்போது ஒண்டி வீரன் மணிமண்டப திறப்பு விழா நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்கள் TPM மைதீன் கான், பூங்கோதை ஆலடி அருணா, மேயர் AL சுப்பிரமணியன், நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, MLAக்கள் கருப்பசாமி பாண்டியன், மாலைராஜா, வேல்துறை, வசந்தகுமார், துணை மேயர் முத்துராமலிங்கம், வேளாண் விற்பனை குழு தலைவர் கணேசன், பாளை மண்டல தலைவர் சுக சீதாராமன், மாமன்ற உறுப்பினர் சாக்லின், செய்தித்துறை செயலாளர் சிவகுமார், இயக்குநர் பாஸ்கரன் உட்பட பலர் விழாவில் பங்கேற்றனர்.
ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மாட்டு வண்டி பிரச்சார இயக்கத்தை கரூரில் அதிமுகவினர் துவங்கியுள்ளனர். சர்வதேச அளவில் பேசப்பட்டு வரும் 1,76,000 கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழல் முறைகேட்டை மக்களிடையே தெரிவிக்கும் வகையில் அதிமுக இளைஞர் பாசறை சார்பில் அக்கட்சி எம்எல்ஏ VP கலைராஜன் கரூரில் மாட்டு வண்டி பிரச்சார இயக்கத்தை துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு அதிமுக பாசறை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், கரூர் மாவட்ட அதிமுக செயலாளர் செந்தில் பாலாஜி, எம்எல்ஏ தாந்தோணி, ஒன்றிய கழக செயலாளர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சார இயக்கத்தின் போது செல்போன்களும் ஊழல் பணங்களும் மலர் மாலையாக பின்னப்பட்டு ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டை குறித்து பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. கரூரில் 179க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்த வாசகங்கள் அடங்கிய துண்ட பிரசுரங்களை மக்களிடையே கொடுத்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று ஏற்றத்தை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 68.22 புள்ளிகள் அதிகரித்து 19,046.54 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 20.55 புள்ளிகள் அதிகரித்து 5,711.60 புள்ளிகளாக முடிவடைந்தது. இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1,900 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு பவுன் தங்கம் 15,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 47 ரூபாய் 40 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் வெப் டிவியின் செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் தமிழ் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம்.